ஆர்டினரி பட் சொன்னதே காலேஜ் பையன் தான். எம்ஜிஆர் காலேஜ் தான் படிக்கிறார். 3rd இயர் இப்போ தான் முடிச்சாரு. என் ஃப்ரெண்டு தான் அவரு. அவர் தான் கண்டிப்பாக அவார்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்டிங் பயங்கரமாக இருந்தது. ஜிவி வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி ஹாப்பியாக சூப்பராக இருந்தது. இப்போ சென்டிமெண்ட்டாக பரிதாபமே இல்லை எடுக்கிறேன். படமாக சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு, எல்லா சீனுமே செம்மையாக இருந்துச்சு. அப்புறமா ஜிவி பிரகாஷ் ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. அப்புறமா அவர் தேர்ந்தெடுத்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் ஆக்டிங், பயங்கர எமோஷ்னலாக செம்மையாக இருந்துச்சு. அப்புறமா அபாஸ் ரியன்ட்டியும் நல்லா இருந்துச்சு. ஹீரோயினும் வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. காமெடி எல்லா சீனுமே வந்து ரொம்ப காமெடி, எல்லாமே எதுவுமே ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக வந்து காமெடி வந்துச்சு. அப்புறமா எல்லா சீனுமே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் வந்து 3rd ரோவில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். இருந்தாலும் நானே அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அப்போ பின்னாடி ரோவில் இருக்கவங்களே எவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பாங்க. அவர் காமெடி வந்து ஓகே தான். ஆனால் அருள்சார் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நிறைய ஸ்கோர் பண்ணிட்டாரு. மதுரை முத்தவர் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டார். அவருக்கு சீனுமே அதிகம், அதனால் மேபி ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். சாங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நான் வந்து என்ன சரி நீங்கள் வந்து ஜிவி மியூசிக் தான் இருந்தால் தான் வரணும் அப்படின்லாம் இல்லை. ஜஸ்டின் பிரபாகர் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. அடியே படத்துலேயே வந்து அவர் வந்து அவர் பெஸ்ட்டு காமிச்சிட்டாரு. இது செகண்ட் மூவியும் சூப்பராக இருக்குது. ஜிவியோட அவரோட காம்பினேஷன் நல்லாயிருக்கு. ஓவரால் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஒரு 3-4 வாட்டி பார்க்கலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. தியேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சீனுக்குமே வந்து அவ்வளோ வந்து ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி நாங்கள் எல்லாமே பார்த்தோம். எல்லா சீனுமே வந்து பயங்கரமாக விசில் கிளாப்ஸ் எல்லாமே சூப்பர் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா ப்ரோ. நல்லா இருந்துச்சு, எமோஷனலாக இருந்துச்சு கொஞ்சம். அதான் ப்ரோ, அப்பா பேரண்ட்ஸ் தான். அப்பா வச்சு பேரண்ட்ஸும் சொல்ல, அப்பா வச்சுக்காது. ஏன்னா வந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க நிறைய பேர். எப்படி ஸ்டேட்டஸ் ஜாஸ்தியாக இருக்கவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க அப்பா அவங்க பேரண்ட்ஸை பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறாங்க. நம்மளே இப்போ வந்து என் பேரண்ட்டை எங்கள் அப்பா பார்த்துட்டு ஒரு பொண்ணு வந்து எனக்கு ஜட்ஜ் பண்ணிடுவோம். ஓகேவா, அந்த மாதிரி தான் அதை வச்சு கதை. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவர் எப்பயும் போல தான் நடிச்சிருந்தாரு. புதுசு சொல்கிற மாதிரி எப்பயும் போல நடிச்சிருந்தார். நல்லா இருந்துச்சு. ஆமாம், அவர் வந்தார். அவர் கொஞ்சம் தான் வராரு, கொஞ்சம் தான் வராரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் வருவார், செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் வருவார். காமெடியெலாம் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் வந்து 2-3 சாங் இருக்கும். ஒன்று ஃபேமிலிக்கு, ஒன்று வந்து அந்த ஆடினே இருப்பேன். அப்புறம் இன்னொரு லாஸ்ட்டாக ஜிவி நான் வந்து பாடியிருப்பார். அது உண்மையில இருந்துச்சு. அப்பாஸ் இல்லை ப்ரோ, அப்பாஸ் எனக்கு தெரியாது. எனக்கு என்ன ஜென்சி நான் தெரில ப்ரோ. எனக்கு வந்து பழைய படம் சொன்னாங்க, மின்னலே அவெல்லாம் சொன்னாங்க. தெரில ப்ரோ, எனக்கு அவர் பேர் தெரில. செம்மையா இருந்துச்சு ப்ரோ. அவர் தான் எனக்கு தெரிஞ்சு ஹீரோ. ஜிவியோட அவர் தான். செகண்ட் ஹாஃபில் செம்மையா அவனால தான் படமே ஓடிச்சு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்டிங்கில் ஜிவி நான் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் போராக போகும். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் மேனேஜ் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஃபேமிலியாக தான் பார்க்கணும் படம். ஃபேமிலியாக தான் பார்க்கணும். நல்லா இருந்துச்சு படம். அவ்வளோதான் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்குது, சூப்பராக. பார்த்தாலும் சத்தியமா நல்லா தான் ப்ரோ இருக்குது. எல்லாமே வயசாயிடுச்சு. அது அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு படம். பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எல்லாம் பக்காவாக இருக்குது ப்ரோ. வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். காமெடி நீங்கள் ப்ரோ வயிறே வலிக்குது ப்ரோ. சிரிச்சு நல்லா இருக்குது. என்னால் முடியவே இல்லை. ரொம்ப ஒரே க்ரௌடு ப்ரோ. கத்திலே இருந்தாங்க. சாங் தான் ப்ரோ அல்டிமேட்டு. 10ல் சாங் தான். சாங் சூப்பராக இருக்குது சத்தியமா. ஆர்டினரி பட் சொன்னதே காலேஜ் பையன் தான். எம்ஜிஆர் காலேஜ் தான் படிக்கிறார். 3rd இயர் இப்போ தான் முடிச்சாரு. என் ஃப்ரெண்டு தான் அவரு. அதெல்லாம் அது வந்து ஹைலைட்டாக போட்டிருங்க. ஆர்டினரி பட் சொன்னது எங்கள் ஃப்ரெண்டு. ஐ திங்க் ஃபாதர் எமோஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடி வெரி ஃபன்னி. நல்லா சிரிச்சு வயிறு வலிக்க விழுந்து சிரிச்சிட்டு இருந்தேன். அப்பாஸ் வெரி ஹேண்ட்ஸம். ஸ்டோரி கிவ் ரெஸ்பெக்ட் டு யுவர் ஃபாதர். ஃபேமிலி இஸ் எவ்ரிதிங். ஃபேமிலி தான் எல்லாம். ஐ திங்க் ஐ வுட் கிவ் 9. ஜிவி பிரகாஷ் வந்து என்னன்னா, ஏஆர் ரஹ்மான் சார் இது வரைக்கும் ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்ட எல்லா படமும் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் தான் பண்ணி கொடுத்தாரு. அவர் மியூசிக் டைரக்டர்லாம் கிடையாது, அவர் ஒரு ஆக்டர். சும்மா வந்து ஏஆர் ரஹ்மான் சாருக்கு அரசியல் வாரிசு இசை வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சம்பாரிச்ச பணத்தெல்லாம் வந்து செலவழிச்சிட்டு வைப்பு பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் இவர். இவருக்கும் மியூசிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படி தான் இருக்குது இவரோட நடிப்பு பார்த்தா. ஏங்க 38 வயசாங்க, ஏதோ ஒரு 18 வயசு பையன் வந்து ரீல்ஸ் போடுவானு அந்த மாதிரி இறங்கி வைப்பு பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அவர் மேலே டவுட் வருதுங்க எனக்கு. நீங்கள் உண்மையாலே மியூசிக் டைரக்டரானு எனக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவருக்கு இருக்கிற மியூசிக் நாலேஜ் அப்படிங்கிறது வேற. ஒரு லண்டனில் போய் மியூசிக் படிச்சுட்டு வந்த ஒரு நாலேஜ் இருக்குது.
ஆனால் அவர் பண்ணுற விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை. அப்படி ஒரு ஆக்டிங்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த படம் உண்மையாக சொன்னால் ஜார்ஜ் மரியன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஹீரோவாக நடித்த படத்தில் ஜிவி பிரகாஷ்குமார் வந்து ஒரு ஸ்கேமியோ அப்படி தான் சொல்லணும். அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் ஒரு பெரிய ஒரு ஹீரோ. உண்மையாக தமிழ் சினிமாவில் நீங்கள் பாருங்கள், ஒரு பெரிய லெவலில் ஒரு டைரக்டராக வருவார். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குங்க படம். டார்கெட்டட் வந்து யூத்து, ஆனால் உண்மையான நிலவரம் ஃபேமிலி ஆடியன்ஸு. அடுத்தடுத்த ஷோ ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வரப்போகிறாங்க. ஒரு நெகட்டிவ்னு எனக்கு கேட்டால் இந்த படத்தில் ஒன்று கூட கிடையாது, அப்படி தான் சொல்லுவேன். ஃபுல்லாகவே பாசிட்டிவ் தான். அழ வச்சுருக்காங்க. அண்ணெல்லாம் வந்து கட்சி பெற்று தொடச்சின்னு இருக்கிறார் கண்ணை. அந்தளவுக்கு வந்து சைடில் பார்த்துட்டேன். அப்புறம் அப்படியே சமாளிக்கிறது. தலைவனும் வந்து லைட்டாக கண்ணு தேங்கி அப்படியே நின்றுட்டு இருந்தேன். அப்படி அழ வச்சிட்டாங்க. அப்புறம் அவர் கண்ணு அழுது ரெட் ஆயிடுச்சு. அப்படி அழுதுட்டு இருந்தார். சூப்பராக இருக்குது. நானும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், வேணாம் அப்படின்னு. படம் வெற்றி. இந்த 2026 சிறந்த படங்களில் ஒன்று, வெற்றி படங்களில் ஒன்று. அப்பா பையன் கான்செப்ட் தான். ஸோ லைக் நம்ம அப்பா அம்மாவை நம்ம சில டைம்ஸ் தப்பாக புரிஞ்சுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஸ்டோரி, ஒரு பையனோட ஸ்டோரி தான். லாஸ்ட்டில் வந்து எப்படி வந்து அவங்க கனெக்ட் ஆகுறாங்க அந்த மாதிரி. அவர் தான் கண்டிப்பாக அவார்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்டிங் பயங்கரமாக இருந்தது. ஜிவி வந்து ஒரு கம்பேக் மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம ஃபன்னாக போச்சு. எப்படி டைமே தெரியல. அந்த அளவுக்கு ஃபுல்லாக பேக் டு பேக் காமெடிஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆன காமெடிஸ் தான். செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லி சென்டிமெண்டலாக ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக போகிற மாதிரி இருந்தது. அண்ட் லாஸ்ட்டில் சென்டிமெண்டலாக பயங்கரமாக இருந்தது. அதுதான் ரொம்ப லைக் எமோஷ்னலாக நம்மளுக்கு கண்ணெல்லாம் கலங்குற அளவுக்கு அப்படி இருந்தது. புரியல. அவர் அது அந்த ராஜீவ் ஃப்ரம் அமெரிக்கா அந்த மாதிரி மாசா இருந்தது. நல்லா இருந்தது. பார்க்கலாம் ப்ரோ. ஜிவி ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது ப்ரோ. ஹியூமர் நல்லா இருந்தது. அப்பாஸ் ஆக்டிங்கும் சூப்பரு. எல்லாமே சூப்பர் ப்ரோ. செல்வா அந்த அவங்க அப்பா கேரக்டர் அதுவும் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. 2 பேர் அப்பாவும் சலிச்சவங்கள ப்ரோ. இதுக்கு இப்போ ஆப்போசிட்டாக இருந்தாங்க ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. பாட்டுலாம் எப்படி பாட்டு நல்லா இருந்துச்சு ப்ரோ. பிஜிஎம் கூட சேர்ந்து பாட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு ப்ரோ. படம் பார்க்கலாமா? பார்க்குற மாதிரி இருக்கா? பார்க்கலாம் ப்ரோ. எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. சரி படம் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. ஜிவி பிரகாஷ் ஆக்டிங் ஆக்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. நல்லா ஓவராலாக நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்டிங் எல்லாருக்கும், மியூசிக்கு, அப்புறமா காமெடி நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்து வைப் பண்ணலாம் ப்ரோ. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஜார்ஜ் மரியான் நல்ல ஒர்க்கு. ஹீரோனி அவங்க கொடுத்த ஒர்க்கு, அவங்க ரோல் வந்து கரெக்டாக இருந்துச்சு ப்ரோ. அவங்களுக்கு படம் பக்கா ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. பேருக்கு ஏற்ற மாதிரி ஹாப்பியாக சூப்பராக இருந்தது ப்ரோ. சென்டிமெண்ட்டாக கதையில் அப்பா சென்டிமெண்ட் தான் ப்ரோ. நம்ம அப்பா தான் நம்ம ஹீரோ. அவள் தான் எங்கள் எல்லாத்தையும் நல்லா தான் இருந்தது ப்ரோ. நல்லா தான் இருக்குது எல்லாத்தையுமே. 10க்கு 10மே தரலாம் ப்ரோ. அப்பா சென்டிமெண்ட்டாகவே நிறைய தரலாம். தேங்க்ஸ்.